அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எம்இடபிள்யூஎஸ் இன்டர்வியூ ரிசல்ட் வந்து கண்டிப்பாக தாமதம் ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சானிட்டரி இன்ஸ்பெக்டர். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்மளோட டிஎன்எம்இடபிள்யூஎஸ் எக்ஸாம்ல ஒரு கிட்டத்தட்ட நிறைய வேகன்சியும் அதே மாதிரி ஆட் பண்ண வேகன்சிஸும் வந்தது சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ல தான். ஸோ இதோட ரிசல்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். The date and time for the certificate verification and interview for the post of sanitary inspector will be intimated later in accordance with outcome of the pending court cases அப்படின்றத கொடுத்திருந்தாங்க. ஹானரபிள் ஹைகோர்ட் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய கேஸ் காரணத்தினால சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு உண்டான இதை மட்டும் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, நிறுத்தி வச்சிருந்தாங்க. சரிங்களா? சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு உண்டான இதை மட்டும் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஸோ சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு ஓவராலா போஸ்டிங் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க, 214. அது போக அதுக்கப்புறம் வந்ததுல என்ன பண்ணிட்டாங்க, அடண்டத்துல அடுத்து வந்ததுல வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆட் பண்ணாங்க. சரிங்களா? அடுத்து ஒரு 112 வேகன்சி, 356 திருப்பியும். ஸோ இந்த மாதிரி நிறைய சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு என்ன பண்ணாங்க, வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அதோட ரிசல்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் விடல. ஸோ ரிசல்ட் விட்டப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, the admission of the candidate offline certificate verification is purely professional subjected to the decision of MA and WS department as well as the outcome of the writ petition pending before the honorable. So இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்காக போடப்பட்ட டீடைல்ஸ் தான், கேஸ் டீடைல்ஸ் தான். சரிங்களா? ஸோ இன்டர்வியூ வெரிஃபிகேஷன் வரப்பே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் நாங்க வந்து நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் ரைட் பெட்டிஷன். ஸோ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், கேஸ் ஸ்டேட்டஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல செக் பண்ண போறோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா கேஸ் டைப் ரைட் பெட்டிஷன், கேஸ் நம்பர் 5408, இயர் வந்து 2024 அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இதுதான் ஆக்சுவலா கேஸ் டீடைல்ஸ். 28ஆம் தேதியே ஃபில் பண்ணிட்டாங்க. அந்த நோட்டிபிகேஷன் வந்த கொஞ்ச நாள்லயே என்ன பண்ணிட்டாங்க, இந்த கேஸை ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ கேஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 18/12/2024. ஸோ இதுதான் வந்து கேஸ் க்ளோஸ் ஆன டீடைல்ஸ். கேஸ் க்ளோஸ் ஆன டீடைல்ஸ் புரியுதாங்க? ஸோ பெட்டிஷனர் டீடைல்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. பெட்டிஷனர் இவ்வளவு பேர் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. 25 பேர்கிட்ட வந்து பெட்டிஷனர் டீடைல்ஸ் போட்டிருக்காங்க. ரெஸ்பாண்டன்ட் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா, the state of Tamil Nadu principal secretary health government health medical education, அதே மாதிரி பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னது, டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து. ஸோ இதுல இருந்து தான் அவங்க வேகன்சி எடுக்க போறாங்க. இந்த ரெஸ்பான்சிபிள் கவுன்சில் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான். சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்ட்ரா வைரல்ஸ் ரூல் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ கேஸ் ரெடி ஸ்டேட்டஸ் வந்து நாட் ரெடி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18/12 என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. 18 நீங்க இருக்கு பாருங்க. ஸோ 18/12 இந்த மாசம் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருச்சு. சரியா? ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக இந்த கேஸ் போடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி தகுதி வந்து கரெக்டா அவங்க கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணிருந்தாங்க, இதை வந்து கரெக்டா இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் கேஸ் எல்லாருமே போட்டிருந்தாங்க. அது இந்த பேரால கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்ப இதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 18/12 க்ளோஸ் ஆயிருச்சு கேஸ். ஸோ இதனாலதான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச நட்பு வட்டாரங்கள்ல சொல்ற வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து வரப்போற அப்டேட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சானிட்டரி இன்ஸ்பெக்டரோட என்னவா இருக்கும், இன்டர்வியூ அப்டேட்டா தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அப்டேட்டா தான் இருக்கும் அப்படின்றத அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. சரியா? சோ அப்படி சொல்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 500 வேகன்சிஸ் 1:3 1500 பேரை தான் கூப்பிட போறாங்க. சோ இவங்களுக்கு அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கு உண்டான டேட்டை வச்சு அவங்க முடிச்சிட்டாங்கன்னா கூடிய விரைவில் அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. மேக்சிமம் இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ரிசல்ட் விடுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிந்தவர்கள் சொன்னாங்க. சரிங்களா? சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன வருமா, ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து கண்டிப்பா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, சானிட்டரி இன்ஸ்பெக்டர் டீடைல்ஸ் சொல்லுங்க சார். ஸோ இதுதான் டீடைல்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸ் இதுதான். சரியா?
ஸோ இது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, நீங்களும் கூட ஒரு தடவை கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. கிளியராங்க? புரியுதா உங்களுக்கு? சோ அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 2 to 3 டேஸ்ல இதை வந்து ஃபைனல் பண்ணி இன்டர்வியூ வச்சு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் முடிச்சிட்டாங்கன்னா ஓவராலா எல்லாத்துக்குமே என்ன பண்ணிடுவாங்க, போஸ்ட் செலக்ஷன் லிஸ்ட் விட்டு என்ன பண்ணிடுவாங்க, போஸ்டிங்க போடுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேக்சிமம் ஜனவரி 2025 நமக்கான ஒரு நல்ல காலமாக இருக்கலாம். கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி டிஎன்பிசிலையும் பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ், சிலபஸ் சேஞ்சஸ், நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாங்க. சோ மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால வந்து நீங்க 2025 நமக்கான காலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இலக்கை நோக்கிய பயணமா நீங்க என்ன பண்ணுங்க, கொண்டு போங்க. நல்லதே நினைப்போம், கண்டிப்பா நல்லதே நடக்கும். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். சோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சோ இதுதான் அப்டேட், சரிங்களா? சானிட்டரி இன்ஸ்பெக்டர் பற்றியும். அதனால ரிசல்ட் தாமதம் ஆகலாம் அப்படின்றது இல்ல. நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கண்டிப்பா வந்து இல்ல நாங்க சானிட்டரி இன்ஸ்பெக்டர் தனியா விட போறோம்னா அவங்க மிச்சம் இருக்கக்கூடிய போஸ்டுக்கு செலக்ஷன் லிஸ்ட்டை விட்டுருவாங்க. சரியா? ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்து இதே மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.